ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தக்காளியே இல்லாமல் முட்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் வந்து ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து 2 நட்சத்திரப்பூ, ஒரு பட்டை, கல்பாசி, அப்புறம் 15 சின்ன வெங்காயம் அதை நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு 3/4 கப்பு தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இதெல்லாமே வதக்கி ஆற வச்சு நல்லா மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் வந்து நம்ம முட்டை கிரேவிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதே பேனில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போகணும், நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். வதக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மிக்ஸில் ஆட் பண்ணி அதையும் நான் அதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுற வேண்டியதான். நல்லா கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமேட்டு மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். மசாலா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் வாட்டர், இந்த மசாலாலாம் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காக 1/2 கிளாஸ் வாட்டர் விட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் மூடி போட்டு மூடி 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய்லாம் கொஞ்சம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான பதம். இந்த டைமில் வந்து நம்ம ஒரு லெமன் சைஸ் நான் புளியை எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. அதை கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அகெயின் நீங்கள் வந்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடலாம். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலேருந்து என்ன பிரிஞ்சு வந்திருக்கணும், அப்போ தான் மசாலாலாம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பாயில் பண்ண எக் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த கிரேவி செய்ய டோட்டலாகவே 40 நிமிஷம் தான் ஆகும். நம்ம ஒவ்வொரு எக்குக்கு மேலேயும் இந்த மாதிரி குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லா எக்கு மேலேயும் ஊற்றிட்டு ஸ்டேஜில் நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி எல்லாம், கஸ்தூரி மேத்தி எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சூப்பரான முட்டை குழம்பு தக்காளியே இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளியே இல்லாத இந்த கிரேவி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நம்ம ரைஸ்க்காக இருக்கட்டும், சப்பாத்தி, நான், இல்லைனா தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன லெமன் சைஸ் புளியே கரெக்டாக இருக்கும். புளி மட்டும் எக்ஸ்ட்ரா கிடாதீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாமா? பாய்.